peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் நீ யார் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் இன்று இல்லாமல் போய்விட்டார்களா? அதனால் தவிக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மக்தலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். செபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சுவாமி மக்தலா மரியாவும் வேறொரு மரியாவும் ஆண்டவரே, ஒருவர் பேயினால் வாடி வதங்கினவர் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தவள் சுவாமி இயேசுவே, அவள் உன்னிலே விடுதலையை கண்டாள் ஐயா. இன்னொரு சகோதரியானவருடைய சகோதரனை நீர் உயிர்ப்பிக்க செய்திர ஆண்டவரே, நன்றி சுவாமி. இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது, ஆச்சரிய காரியங்கள் நடந்தது. ஐயோ, பாவப்பட்ட வாழ்க்கை, தோல்வியுற்ற வாழ்க்கை, ஐயோ வீணா போன வாழ்க்கை, ஐயோ எங்களை வெறுத்த வாழ்க்கை, நாங்கள் வெறுத்து போனோம். இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆனோம் ஆண்டவரே. கடனினால் செத்தோம் ஆண்டவரே. அப்பா, நஷ்டம் ஆண்டவரே, தொழில் கஷ்டம் சுவாமி, பிள்ளைகள் அடங்கவில்லை, கணவன் அடங்கவில்லை, மனைவி அடங்கவில்லை ஆண்டவரே. பல பிரச்சனைகள், நோயினால் வாடினோம் ஆண்டவரே. மக்தலா மரியாளை போல வேறொரு மரியாளை போல பேயினால் பிடிபட்டவர்களாக ஆண்டவரே துக்க நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எப்பொழுது அந்த இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைத்திரோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாக மாறியது. பிசாசுகள் ஓடின ஆண்டவரே, தோல்விகள் ஓடின, அவமானங்கள் ஓடின, நஷ்டங்கள் ஓடின, கஷ்டங்கள் ஓடின, நோய்கள் சுகமாகின ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே மதிப்பிற்குரிய பிள்ளைகளாக இந்நாள் வரை இந்த தாய் திருச்சபை, இந்த பைபிள் கருதி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் அன்று விடியற் காலையிலேயே அப்பா உன்னை தேடி ஓடோடி வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்த பொழுது, தகப்பனே நீர் இருக்கிறேன், இனிமேல் நான் வாழ்க்கையில செட்டில் தான், என் வாழ்க்கை சூப்பரா இருக்கணும் என்று அந்த பிள்ளைங்க நினைச்சாங்க. ஆனால் நீ மரித்து போனீர் ஐயா, உன்னை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள் சுவாமி இயேசு ராஜாவே. இந்நாளிலும் சுவாமி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில சூப்பர் வேலை கிடைச்சிருக்குது, எனக்கு லட்ச லட்சமா ஆயிரமா சம்பளம் இருக்குது, நான் வீடு கட்டிட்டேன், எனக்கு வெளிநாட்டுக்கு இல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் காரு வாங்கிட்டேன், நான் பைக் வாங்கிட்டேன், எனக்கு சூப்பர் மனைவி கிடைச்சிருக்கிறா, எனக்கு சூப்பர் கணவன் கிடைச்சிருக்கிறான், அவன் கவர்மெண்ட் ஜாப், அவன் லட்சமா சம்பாதிக்கிறான், எனக்கு அருமையான குழந்தை பிறந்திருக்குது, என் மாமியார் சூப்பர், என் மருமகள் சூப்பர் என்று எத்தனையோ பிள்ளைங்க என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, அப்படி நினைச்ச பிள்ளைங்க ஏராளம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அவர்கள் நினைத்த அடுத்த தருணத்திலே பயங்கரமான அடிகள் ஆண்டவரே, பயங்கரமான கஷ்டங்கள் ஐயா ஆண்டவரே, மரணங்கள் அவர்களை தாக்கி இருக்கிறது சுவாமி. தேவனே, இவ்வளவு பெரிய மனபாரம், இவ்வளவு பெரிய துக்கம் எங்கள் வாழ்க்கையில வரும் என்று நாங்கள் நினைச்சு பார்க்கல ஆண்டவரே. இவ்வளவு காசுகளை நான் இழப்பேன் என்று ஆண்டவரே, என் மகன் இப்படி செய்வான் என்று, என் கணவன் இப்படி செய்வான் என்று, என் மனைவி இப்படி இருப்பாள் என்று, என் பெற்றோர்கள் இப்படி மறிப்பார்கள் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல ஐயா. ஐயா, வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆனே ஆண்டவரே, துக்கம் வந்து கிடக்குது ஆண்டவரே, மலை போல குவிஞ்சு கிடக்குது ஐயா. அந்நாளிலே மக்தலா மரியாளும் வேறொரு மரியாளும் ஐயா உன்னை இழந்துட்டு தவிச்சாங்க ஐயா. இனிமே என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்ச போது நீர் ஆண்டவரே மரணப்பட்டீர் சுவாமி. அதே போல எத்தனையோ குடும்பங்கள் வீடு கட்டிட்டேன், லோன் வாங்கி கட்டிட்டேன் நினைக்கும் போது லோனுக்காரன் வந்து நிக்கிறான் ஆண்டவரே, வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடுது. இல்ல ஆண்டவரே, வேலை கிடைச்சவன் குடிகாரனா மாறி போறான் ஆண்டவரே. ஏசப்பா, நல்ல மனைவின்னு நினைக்கும் போது மனைவி வேறொருத்தோட ஓடு போறா ஆண்டவரே. அப்பா, நல்ல கணவன் நினைக்கும் போது ஆண்டவரே குடிகாரனா மாறி கிடக்கிறான் சுவாமி. பிள்ளைகளை நம்பும் போது பிள்ளைகள் மோசம் செய்து கொண்டு ஓடி போகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, தேவனாகிய கர்த்தாவே, மக்தலா மரியாளும் வேறொரு மரியாளும் கண்ணீரோடு இருந்தார்கள் ஐயா. ஆண்டவரே, விடியற் காலையில் உன்னை காண வந்தார்கள் ஐயா. அதே போல
வாழ்க்கையில செட்டில் ஆன எல்லா பிள்ளைகளும் நான் செட்டில் ஆகல, நான் ஆண்டவரில் செட்டில் ஆகணும், தேவனை பற்றி கொள்ளணும். இந்த உலகத்தை கிடையாது, நகையை கிடையாது, பணத்தை கிடையாது, சொத்தை கிடையாது, வேலையை கிடையாது, கணவனை கிடையாது, மனைவியை கிடையாது, அம்மா அப்பாவை கிடையாது, மகனையும் மகளையும் கிடையாது. நான் இயேசுவில் செட்டில் ஆகணும், இயேசுவை நான் காணணும். ஒவ்வொரு விடியற் காலையிலும் மக்தலா மரியாளை போல நான் அப்பாவை பார்க்கணும். அவர் என்கிட்ட வருவார், அவர் மரித்திருந்தாலும் வருவார், உயிர்த்து வருவார். என் மேல ஏசப்பா கோபமாக இருந்தாலும் அவர் வருவார். அவர் என்னை அடித்தாலும் பரவாயில்லை, என் அப்பா என்ன பிடிச்சுக்கணும், என் அப்பா பிள்ளைய நான் இருக்கணும் என்று ஒவ்வொரு பிள்ளையும் மாறணும். ஆண்டவரே, மக்தலா மரியா உன் அற்புதத்தை உணர்ந்தால் ஆண்டவரே, அதே போல அப்பா இந்த உலக ஆசைகளுக்குள்ளாய், பண ஆசைகளுக்குள்ளாய், பெருமை ஆசைகளுக்குள்ளாய், தற்பெருமை பேச்சுகளுக்குள்ளாய், சொத்து ஆசைகளுக்குள்ளாய் உன் பிள்ளைங்க போவே கூடாது ஐயா. இயேசுவே, அவர்களை வாட்டி வதக்குகிற அந்த சாத்தான்களை விரட்டி போடுங்க ஆண்டவரே, அடித்து எரியுங்க ஆண்டவரே. இயேசுவே, நிம்மதியை கொடுப்பவர் நீர் அல்லவா ஆண்டவரே, எங்களை காக்கிற தேவன் நீர் அல்லவா, எங்களோடு உறவாடுகிற தேவன் நீர் அல்லவா. இயேசுவே, எனக்கு சோறு போடுற தேவன் நீர் அல்லவா, என் இருதயத்தை ஓட வைக்கிற தேவன் நீர் அல்லவா, என் வயித்தை செரிக்க வைக்கிற தேவன் நீர் அல்லவா. தெய்வமே, நாளும் எனக்கு ஞானத்தை கொடுத்து பார்வையை கொடுத்திருக்கிறார் ஐயா. நீ செய்கிற அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, உன் பிள்ளைகள் உன்னை என்னாலும் மறவக்கூடாது ஆண்டவரே. உன்னாலும் ஆண்டவரே உன்னையே பற்றி கொள்ளணும், உனக்குள்ளாய் வாழணும். என் கண்ணீரெல்லாம் நீ துடைப்பீர், என் அவமானத்தெல்லாம் போக்குவீர், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை காத்து வழி நடத்துகிற தேவன் நீர் ஐயா. ஆமாப்பா, இந்த பாரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுக்கிற தேவன் நீர்தான் சுவாமி. ஏசப்பா, நாளில மக்தலா மரியா அவமானப்பட்டு நடு வீதியில கடந்த ஆண்டவரே, மரியாள் பேய் பிடிச்சு கடந்த அப்பா, விபச்சாரியா கடந்த ஆண்டவரே. அப்பா, அந்த அவமானத்திலிருந்து அந்த பிள்ளைகளை மீட்டெடுத்திர ஐயா. என்னையும் மீட்டடும், என் வாழ்க்கையும் தேற்றும், எனக்குள்ளா ஜீவியும், எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க
இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம். இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளையில. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.